அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிஜிடிஆர்பியில் யூனிட் 7 காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா லிமிட்ஸ். ஸோ அதோட டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா a function w is equal to f of z is said to have the limit L as z tends to z0. இந்த f of xங்கிற f of zங்கிற ஃபங்க்ஷனுக்கு லிமிட் பார்த்திங்கன்னா என்ன லிமிட் வரும்னா z வேல்யூஸ் இந்த f of zங்கிற ஃபங்க்ஷனில் zக்கு பதிலாக லிமிட் வேல்யூஸ் வந்து ஒரு ஃபைனட் வேல்யூஸ் வந்து z0ன்னு அப்ளை பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனோட லிமிட் வந்து நமக்கு ஒரு வேல்யூஸ் கிடைக்குது. அதை எல் அப்படிங்கிறத டினோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, லிமிட்டை வந்து எல் அப்படின்னு டினோட் பண்ணிக்கிறோம். ஸோ இது என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னா, இஃப் கிவன் எப்சிலான் கிரேட்டர் than 0 தேர் எக்ஸஸ் ஆர் டெல்டா கிரேட்டர் than 0 such that 0 less than modulos z minus z0 less than 10 which implies modulos f of z minus l less than epsilon அப்படின்னு சொல்லுது. ஸோ ஒரு இந்த கொடுத்துருக்க எப்பாபி ஒரு இது டெஃபினேஷன் தான் கொடுத்துருக்க எப்பாபிசட்டுங்கிற ஃபங்க்ஷனில் இசட்டுக்கு பதிலாக நம்ம வேல்யூஸ் எனி வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது அதோட வேல்யூஸ் வந்து எனி ஃபைனட் வேல்யூஸ் வந்து கிடைக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து அதுக்கு வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, லிமிட் z டென்ஸ் டு z0, அதாவது இந்த எப்பாபிசட்டுங்கிற ஃபங்க்ஷனில் லிமிட் z0 அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபைனட் வேல்யூ எல்லுங்கிற ஒரு லிமிட் வேல்யூஸ் கிடைக்குது. இந்த லிமிட் வேல்யூஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபைனட்டாக இருக்கணும், இல்லைனா அதை ஃபைனட்னு சொல்லலாம், ஆர் யூனிக்னு சொல்லலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரே ஒரு யூனிக் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கணும், ஆர் ஃபைனட் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இதை பேசுகிறா தியரம் கொடுத்துருக்கான் பாருங்கள். தியரம்ஸ் லிமிட் let f of z and g of z be two functions whose limit exists at z0. ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் f of z and g of z ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. எந்த பாயிண்டில் z0ங்கிற பாயிண்டில் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம லிமிட்டோட டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன் z டென்ஸ் டு z0 f of z ஈக்குவல் டு எல், அதுக்கு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எல்லுன்னு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே இந்த f of z g of z ரெண்டு ஃபங்க்ஷனுக்குமே லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். எந்த பாயிண்ட்லனா z0ங்கிற பாயிண்டில். அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, லெட் z டென்ஸ் டு z0, அந்த f of zோட லிமிட் வேல்யூஸ் எல்லுனும், அது இன்னொரு ஃபங்க்ஷன் g of z கொடுத்துருக்காங்க, அந்த ஃபங்க்ஷனோட லிமிட் வேல்யூஸ் வந்து m அப்படின்னு எடுத்திருக்கான். ஏன்னா ரெண்டு ஃபங்க்ஷனுக்குமே லிமிட் z0ங்கிற பாயிண்டில் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கான். ஏன்னா இது ஒரு ஃபங்க்ஷன் ரெண்டுக்குமே பாயிண்ட், அந்த பாயிண்ட் z0ங்கிற பாயிண்ட்டு சேம் தான். அப்போ இந்த g of z ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணும்போது லிமிட் வேல்யூஸ் வந்து எம்னும், f of zங்கிற ஃபங்க்ஷனில் லிமிட் வேல்யூஸ் வந்து எல் அப்படின்னு எல்லுங்கிற ஃபைனட் வேல்யூஸ் கிடைக்குது. தென் இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும், அதாவது f of z g of z ரெண்டையுமே ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணாலோ அது ஆட் பண்ணாலோ சப்ராக்ஷன் பண்ணாலோ அதோட லிமிட் வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ப்ளஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா அந்த f of zோட லிமிட் வேல்யூஸ் இருக்குல்ல, அதையும் g of zோட லிமிட் வேல்யூஸையும் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் வர்ற ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கும், லிமிட் வேல்யூஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணோம்னா இதோட லிமிட் வேல்யூஸையும், ஸோ g of zோட லிமிட் வேல்யூஸையும் சப்ராக்ஷன் பண்ணோம்னா எல் மைனஸ் எம் அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். இதில் ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அடிஷன் இருக்குது, சப்ராக்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன், z டென்ஸ் டு z0, இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையுமே ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி வர்ற ஃபங்க்ஷனில் இசட்டுக்கு பதிலாக z0 அப்படின்னு அப்ளை பண்ணும்போது அது எதுக்கு, அதோட லிமிட் என்ன வேல்யூஸ் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம செப்பரேட்டாக லிமிட் எக்ஸஸ் ஆகிருக்குல்ல, இந்த ரெண்டு லிமிட் வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பண்ணி வர்ற வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேர்டு ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா, லிமிட் z டென்ஸ் டு z0 f of z, இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையுமே டிவைட் பண்ணுறோம். f of z பை g of z ரெண்டையும் டிவைட் பண்ணால் வர்ற ஆன்சர் இது. அதோட லிமிட் எப்படி இருக்கும் அப்படின்னா, செப்பரேட்டாக எக்ஸிஸ்ட் ஆகிருக்குல்ல, f of zோட லிமிட் எல்லும் g of zோட வேல்யூஸ் எம் அப்படின்னு எக்ஸிஸ்ட் ஆகிருக்குல்ல, அது ரெண்டையும் டிவைட் பண்ணுறா வர்ற அதோட வேல்யூஸ் இந்த f of z பை g of zோட லிமிட் வேல்யூஸ் எல் பை எம் அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. ஸோ இதில் என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த எம்மோட வேல்யூஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். எம்மோட வேல்யூ சப்போஸ் இங்கே எம்மோட வேல்யூ 0 அப்படின்னா, ஏன்னா m ஈக்குவல் டு 0 அப்படின்னா இந்த இடத்துல 0னா 1/0 வேல்யூஸ் வந்து நமக்கு இன்ஃபினிட்டிங்கிற டேர்ம் வரக்கூடாது. ஏன்னா இன்ஃபினிட்டி ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் வேல்யூஸ் வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு கிடைச்சது அப்படின்னா அது வந்து லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு அர்த்தம். டஸ் நாட் ஹவ் ஏ லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா. இந்த ப்ராப்பர்ட்டி இது புரியுதா? இப்போ இதை பேஸ் பண்ணி என்னென்னா ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவான். தென் விச் ஒன் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த 3 ப்ராப்பர்ட்டியும் கொடுத்துட்டு இந்த இதில் வந்து இந்த வேர் எம் நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற கண்டிஷன் கொடுக்காம
கொடுத்துருந்தா இந்த 3 ப்ராப்பர்ட்டியும் கொடுத்துருந்து இந்த லாஸ்ட்டில் தேர்டு ப்ராப்பர்ட்டியில் எம்மோட வேல்யூஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுக்காமல் இருந்துச்சுன்னா இது வந்து இன்கரெக்டு. இந்த தேர்டு ப்ராப்பர்ட்டியில் மட்டும் எம்மோட வேல்யூஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற கண்டிஷன் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள். இஃப் லிமிட் இசட் டெங்ஸ் டு இசட் நாட் எப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எல். அதாவது இந்த இசட் எப் ஆஃப் இசட்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு லிமிட் இசட்ங்கிற பாயிண்டில் வந்து லிமிட் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அதோட வேல்யூஸ் வந்து எல்லுன்னு எல் அப்படிங்கிறாங்க, எல்லுன்னு கிடைக்குது. அதே மாதிரி இந்த இப்போ எப்பாபிசட்டுக்கு லிமிட் எல் அப்படின்னு கிடச்சிச்சின்னா அந்த ஃபங்க்ஷன் எப்பாபிசட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்கு கான்ஜுகேட் எடுக்கிறோம். தென் லிமிட் இசட் டெங்ஸ் டு இசட் நாட் எப்பாப் இசட் ஹோல் பார் அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஹோல் பார் அதை கான்ஜுகேட் எடுக்கிறோம். அது கான்ஜுகேட் எடுத்தால் அதோட லிமிட் வேல்யூஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபங்க்ஷனோட லிமிட் இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷன் எப்பாபிசட்டோட லிமிட் வேல்யூஸ் என்னது எல்லா. இப்போ இதோட வேல்யூஸ் என்னவாக இருக்கும்னா இதுக்கு கான்ஜுகேட் எடுத்தோம்னா அந்த வேல்யூஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த லிமிட் இசட் டெங்ஸ் டு இசட் நாட் எப் ஆஃப் இசட், இதோட லிமிட் வந்து எல். தென் லிமிட் இசட் டெங்ஸ் டு இசட் நாட் எப் ஆஃப் இசட் இந்த ஃபங்க்ஷனுக்கு கான்ஜுகேட் எடுத்திருக்கோம். அப்போ இந்த கான்ஜுகேட் எடுத்த ஃபங்க்ஷனோட லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனோட நமக்கு லிமிட் வேல்யூஸ் கிடச்சிட்டு இதுக்கு என்ன வேல்யூஸ் வந்துச்சோ அதோட கான்ஜுகேட்டாக இருக்கும். சப்போஸ் இதோட வேல்யூஸ் 1 + i அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஃபங்க்ஷனோட லிமிட் வேல்யூஸ் என்னவாக இருக்கும், 1 - i அப்படின்னு இருக்கும். புரியுதுங்களா? இதுக்கு இசட் பாயிண்டில் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா இதுக்கும் அதே இசட் பாயிண்ட் தான். இதோட கான்ஜுகேட் வேல்யூஸ் தான் இங்கே எழுதிருக்கோம். அப்போ அந்த லிமிட் எப்படி இருக்குன்னா இதோட கான்ஜுகேட்டாக இருக்கும். செகண்ட் ப்ராப்பர்ட்டி லிமிட் இசட் டெங்ஸ் டு இசட் நாட் எப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எல். தென் இதுக்கு அந்த எப் ஆஃப் இசட்டுக்கு மாடுலஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். மாடுலஸ் வேல்யூஸ் எடுத்திங்கன்னா மாடுலஸ் வேல்யூஸ் அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கு அதோட லிமிட் வேல்யூஸ் என்னவாக இருக்கும்னா இந்த ஃபங்க்ஷனோட லிமிட் இருக்குல்ல அதுக்கு மாடுலஸ் வேல்யூஸ் என்ன எடுத்தால் என்ன வருமோ அதோட லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ இது ஆன்சர் வந்து இங்கே 4 அப்படின்னு வச்சிங்களேன். இதுக்கு மாடுலஸ் வேல்யூஸ் வந்து எடுத்தோம்னா மாடுலஸோட ரூட் ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னு இருந்தால் அப்போ அதோட வேல்யூஸ் ரூட் எடுத்தோம்னா 2 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். தேர்ட் ஒன் லிமிட் இசட் டெங்ஸ் டு இசட் நாட் எப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எல். ஸோ இதில் எப் ஆஃப் இசட்ங்கிற ஃபங்க்ஷன், அதாவது எப் ஆஃப் இசட் அப்படின்னா அதில் ரியல் பார்ட்டும் இருக்கும், இமேஜினரி பார்ட்டும் இருக்கும். ஸோ இப்போ ஒன்லி லிமிட் இசட் டெங்ஸ் டு இசட் நாட் ரியல் எப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ரியல் எல் அண்டு லிமிட் இசட் டெங்ஸ் டு இசட் நாட் இமேஜினரி பார்ட் ஆஃப் எப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இமேஜினரி எல் அப்படின்னு எழுதலாம். இது இப்போ ஒன்லி கண்டிஷன். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி த லிமிட் of a function f of z has unique values or finite values. ஒரு f of zங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஒரே ஒரு லிமிட் வேல்யூஸ் தான் இருக்கும் ஆர் ஃபைனட் வேல்யூஸ்னு சொல்லலாம். ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தோம்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒன்று லிமிட் என்ன யூனிக்காக இருக்கணும் இல்லைனா ஃபைனட்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஒருவேளை இன்ஃபினிட்டி அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து டஸ் நாட் ஹேவ் எ லிமிட் அப்படின்னு எழுதலாம். ஸோ இது புரியுதா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதை பேஸ் பண்ணி சம் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். Question number 1 limit z tends to 3 and z square minus 9 by z minus 3. ஸோ இதுக்கு நம்ம லிமிட் வேல்யூஸ் இசட்டோட வேல்யூஸ் லிமிட் வேல்யூ 3ன்னு அப்ளை பண்ணி லிமிட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். நீங்கள் இங்கே 3ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா இசட்டுக்கு 3ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வேல்யூஸ் கிடைக்கும், 3 ஸ்கொயர் மேலே 9 அப்படின்னு வந்துருமா. ஸோ 9 மேலே 9 - 9 கீழேயும் 3 - 3 அப்படின்னு. ஸோ மேலே 0ன்னு ஆயிரும், கீழேயும் 0ன்னு ஆயிரும். ஸோ 0/0ங்கிற ஃபார்மேட் வந்துடும். 0/0 அப்படின்னா நம்ம லோயர் செக்ஷனில் படிச்சிருப்போம். அது 11th 12th அது எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணி அதாவது என்னென்ன ஃபார்மேட் வரக்கூடாது அப்படின்னா 0/0, ∞/∞, 0/∞, ∞/∞. ஸோ அந்த மாதிரி டேர்ம்லாம் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ இதை இங்கே என்னென்னா இந்த இசட் ஸ்கொயர் மைனஸ் 9 அப்படிங்கிறத, அதாவது இந்த 9 வந்து 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். 3 ஸ்கொயர்னு எழுதுனோம்னா இசட் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்னு இருக்கும். அந்த ஃபார்மேட் எப்படி எழுதலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ ஏ மைனஸ் பி இன்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு எழுதிக்கலாம். கீழே அதே இசட் மைனஸ் 3. ஸோ இந்த ரெண்டு டேமையும் கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் இசட் ப்ளஸ் 3 அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த இசட் ப்ளஸ் 3க்கு இப்போ இசட்டுக்கு போல் 3ன்னு அப்ளை பண்ணால் 3 + 3 = 6 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இதே இன்னொரு ஃபார்மேட்டில் எழுதலாம். அந்த 0/0ங்கிற ஃபார்மேட் வந்துச்சுன்னா அதை எப்படி எழுதிருக்கலாம், அதில் லிமிட் அப்ளை பண்ணும்போது 0/0 அப்படின்னு வருதா. அப்போ என்ன பண்ணிக்கலாம், மேலே உள்ள டேமை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ இசட் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால்
2z, 9 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அதேமாதிரி டினாமினேட்டர் வேல்யூஸ் z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ 2z/1 அப்படின்னா இதெல்லாம் 1ஆல் டிவைட் பண்ணால் அதே டேர்ம் தான். அப்போ 2zன்னு கிடைக்கும். இப்போ zக்கு பதிலாக 3ன்னு அப்ளை பண்ணுங்கள். 2 × 3 வந்து 6. ஸோ ரெண்டுமே வேல்யூஸ் ஒன்று தான். நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் போடலாம். நமக்கு வந்து அவங்க 2 மார்க் 3 மார்க்கில் எழுத போகிறதுல நம்ம ஷார்ட்கட்டில் தான் அதுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு பார்க்கணும். அப்போ நீங்கள் இதில் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதில் போடுங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது லிமிட் வேல்யூஸு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மேலே உள்ள டேமை மேலே செப்பரேட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும், கீழே உள்ள டேமை செப்பரேட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதுக்கப்புறம் லிமிட்டை அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 6 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பாருங்கள். போன கொஷினில் வந்து இசட்டுங்கிற வேல்யூஸ் வந்து லிமிட் வேல்யூஸ் வந்து 3ன்னு கொடுத்துட்டு அவங்க ஃபங்க்ஷனே இசட்டுங்கிற ஃபார்மேட்டில் இருந்துச்சு. ரெண்டாவது கொஷினில் பாருங்கள், இசட்டோட வேல்யூஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2i அப்படின்னு கொடுத்துருக்கான். z tends to 2y into 3x² + 2y அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ இங்கே xyங்கிற ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால இந்த இசட்டையும் நம்ம z அப்படின்னாவே என்னது காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்கும் x + iyங்கிற ஃபார்மேட். அப்போ எக்ஸோட வேல்யூஸ் இந்த இடத்துல 0, ஒய்யோட வேல்யூஸ் வந்து 2i. ஸோ ஒய்யோட வேல்யூஸ் இமேஜினரி y = 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். லிமிட் x tends to 0, y tends to 2 இன்னும் இந்த ஃபங்க்ஷன் f(z)ங்கிற ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸுக்கு போல் அந்த இடத்துல 0ன்னு அப்ளை பண்ணுங்கள். 0 அப்ளை பண்ணால் 0, ஒய்யோட வேல்யூஸ் 2ன்னு அப்ளை பண்ணுங்கள். 3 × 0 + 2 × 2 = 0 + 2 2 are 4 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். லிமிட் வேல்யூஸ் வந்து 4. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், ஃபைண்ட் தி லிமிட் ஆஃப் தி செட் 3n/n+1. ஸோ என்னோட வேல்யூஸு n = 0 1 2 3 அப் டு எக்ஸட்ரா அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு செட்டை கொடுத்தோன்னா அதோட லிமிட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணால் என்னோட வேல்யூஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ லிமிட் n tends to infinity. இந்த செட்டை 3n/n+1 அப் டு இந்த லிமிட் வேல்யூஸ் என்ன 0லேருந்து அப் டு போயிட்டே இருக்கிறதுனால n tends to infinity 3n/n+1. ஸோ இதிலேருந்து மேலே கீழே உள்ள டினாமினேட்டர் வேல்யூஸ்லேருந்து என்ன காமனாக எடுத்துருங்க. என்ன காமனாக எடுத்தால் n × 1 + 1/n அப்படின்னு கிடைக்கும். இந்த n கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் 3/1 + 1/n அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். இப்போ என்னுக்கு பதிலாக இந்த இடத்துல இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணால் 1/∞ வேல்யூஸ் வந்து 0. ஸோ 1/∞ வந்து 0னா இந்த கீழே டினாமினேட்டரில் 1 + 0 அப்படின்றது 1 + 0 வந்து 1 தான். ஸோ 3/1 = 3. ஸோ இந்த செட்டோட லிமிட் வேல்யூஸ் வந்து 3.